கடை வைக்க வேண்டாம்னு கொடுக்குறோம் தாய்மாரில் கூட்டிகிட்டு போய் அப்புறம் மீண்டும் போய் பண்ண என்ன அர்த்தம்? இதெல்லாம் கேட்டு இன்னைக்கு வந்து அதிகாரிகள் இடத்துல ஒரு அதிகாரி வந்தார், ஓப்பன் மைக்கில் அறிவிச்சிட்டாரு, இந்த கடை இங்கே வைக்க மாட்டேன்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. எடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துருவாங்கன்னு நம்புகிறோம். எடுக்கலைன்னா தேர்தல் வந்தாலும் பரவாயில்ல, தேர்தல் எனக்கு பெருசு கிடையாது, நாங்கள் தேர்தலில் நிற்க போகிறோம் தான். தேர்தல் அரசியலை விட மக்கள் நலன் தான் எங்களுக்கு முக்கியம்னு எங்கள் ஐயா சொல்லியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மதுபான கடை புதுசாக என் மேற்கு தொழில் எங்கேயுமே திறக்க விட மாட்டேன். எவ்வித சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு காவல் உதவி ஆணைக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் போய் ஒன்றுமே இதெல்லாம் நம்ம நான் ஜெயிலில் சிறை போட்டேன். பாராட்டில் இன்னைக்கு காலையில் இந்த போராட்டத்தை பார்த்துட்டு நீங்கள் எப்படியே மூடி பண்ணலாம் என்ன மாதிரி தான் என்னால் வேலைக்கே போக டாஸ்மார்காரங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. டாஸ்மார்காரங்க என்ன சொல்றீங்க? இல்ல டாஸ்மாக் அதிகாரி என்ன சொல்றீங்க சொல்லுங்க. வாங்க சொல்லிட்டு பேசுங்க. கடை திறக்கப்பட மாட்டாங்க, வேற இடம் பாருங்க. நிரந்தரமா திறக்கல தானே, கடை வைக்க வேண்டாம்னு கொடுக்குறோம் தாய்மாரில் கூட்டிகிட்டு போய் அப்புறம் மீண்டும் போய் பண்ண என்ன அர்த்தம்? இதெல்லாம் கேட்டு இன்னைக்கு வந்து அதிகாரிகள் இடத்துல ஒரு அதிகாரி வந்தார், ஓப்பன் மைக்கில் அறிவிச்சிட்டாரு, இந்த கடை இங்கே வைக்க மாட்டேன்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. எடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துருவாங்கன்னு நம்புகிறோம். எடுக்கலைன்னா தேர்தல் வந்தாலும் பரவாயில்ல, தேர்தல் எனக்கு பெருசு கிடையாது, நாங்கள் தேர்தலில் நிற்க போகிறோம் தான். தேர்தல் அரசியலை விட மக்கள் நலன் தான் எங்களுக்கு முக்கியம்னு எங்கள் ஐயா சொல்லியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மதுபான கடை புதுசாக என் மேற்கு தொழில் எங்கேயுமே திறக்க விட மாட்டேன். எவ்வித சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு காவல் உதவி ஆணைக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் போய் ஒன்றுமே இதெல்லாம் நம்ம நான் ஜெயிலில் சிறை போட்டேன். பாராட்டில் இன்னைக்கு காலையில் இந்த போராட்டத்தை பார்த்துட்டு நீங்கள் எப்படியே மூடி பண்ணலாம் என்ன மாதிரி தான் என்னால் வேலைக்கே போக டாஸ்மார்காரங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. டாஸ்மார்காரங்க என்ன சொல்றீங்க? இல்ல டாஸ்மாக் அதிகாரி என்ன சொல்றீங்க சொல்லுங்க. வாங்க சொல்லிட்டு பேசுங்க. கடை திறக்கப்பட மாட்டாங்க, வேற இடம் பாருங்க. நிரந்தரமா திறக்கல தானே.